அதே நேரத்தில் இன்னொரு ப்ராக்டிஸும் கொடுக்குறோம் அந்த இடத்துல. இப்போ தீபத்தை பார்க்குறதா இருந்தாலும், கண்ணாடியை பார்க்குறதா இருந்தாலும், அன்பாக பாருங்க, கனிவாக பாருங்க, அருள் பார்வையாக பாருங்கங்கிறோம்ல. எதுக்காக? நாம் என்ன மனோபாவத்தோடு உக்காந்து இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில் ஈடுபடுறோமோ அது சார்ந்த தன்மைகள் நமக்குள்ள மேலோங்கும். இது அதுக்கு மட்டும் தானா அப்படின்னா அங்கதான் விஷயம் வச்சிருக்காங்க மகரிஷி. மனிதர்களோடு நீங்க வாழும்போதெல்லாம் இப்படிதான் இருக்கணும். மற்றவங்களை பார்க்கும்போது, மற்றவங்களோட பழகும்போது அன்பா பாருங்க, அருள் பார்வையா பாருங்க. இங்க பயிற்சியை அன்பும் கருணையுமா வச்சுக்கிட்டு வீட்டில் போய் ஒன்று முறைச்சிக்கிட்டு இருந்தா அப்படின்னு ஸ்டேபிளான ஒரு லைஃபுக்கு போகிறோம் அப்படின்னா நம்முடைய கேரக்டரை, நம்முடைய தன்மைகளை மாற்றி அமைச்சிக்கணும். இப்போ மற்றவங்களை நாம் பார்க்கறது, மற்றவங்களோட பழகிறது, இதிலெல்லாம் அந்த அருள் தன்மை, அந்த அன்புங்கிறது வரணும்.